புஸ்தகம் 127:1 வாசிக்க கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. காவலாளர் விழித்திருப்பது விருதா. இங்கே பார்க்கிறோம் இந்த சங்கீதம் யார் எழுதினதுன்னா சாலோமோனின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிற சங்கீதம். சாலோமோன் ராஜா எழுதின ஒரு பாடல். இங்கே அவர் சொல்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. அதுல தமிழ் வேதாகமத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஒரு வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவன் காலத்தை வீணாக்குகிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் ஒரு வேளை நமக்கு வீட்டை கட்டவில்லை என்றால் ஒரு மனுஷன் படுகிற அவங்க கட்டுறானா அவன் காலத்தை என்ன செய்கிறான், வீண் பண்ணுகிறான் என்று அர்த்தம். அப்போ பாருங்க, இன்னைக்கு குடும்பத்தில் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை கட்டதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், கர்த்தர் முதல்ல என்ன செய்யணும், நம்ம வீட்டை கட்டணும். நம்ம நிறைய நேரங்களில் ஜெபிப்போம். எப்படி ஜெபிப்போம்னா, ஆண்டவரே தாவீதுக்கு வீடு வாசலை உண்டு பண்ண தேவன் எங்களுக்கு என்ன செய்யுங்க, வீடு வாசலை உண்டு பண்ணுங்க. அப்படி நம்ம வீடு இல்லாதவங்க என்ன செய்வோம், முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுவோம், எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தாங்க, எங்களுக்கு வாடகை வீட்டிலே எத்தனை நாள் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அதனால் எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தாங்க அப்படி சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் கட்டும் போது பாருங்களேன், நம்ம யாரை கூப்பிடுவோம், உடனே என்ன செய்வோம், நமக்கு கொத்தனாரையோ நம்ம இன்ஜினியரையோ கூப்பிட்டு அதுக்கேற்ற பிளான் சொல்லி என்ன செய்வோம், கட்ட ஆரம்பிப்போம், பிரயாசப்படுவோம். ஆனால் அந்த கட்டி முடிக்கிற வரையும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போமானா அது இல்லை. அப்போ நம்ம என்ன செய்வோம், சில வீடுகள் பாதியில் தொடங்கப்படவும், சில வீடுகள் முழுமையடையாமல் இருக்கும், சில வீடுகள் பூசு வேலை முடிஞ்சிருக்கும், சில வேலைங்க பூசி இருக்க மாட்டாங்க. இப்படி அரைங்குறையமாக என்ன செஞ்சிடும், விட்டுரும். ஆனால் தாவீதோடைய ராஜாக்களுடைய நாட்களில் கூட பாருங்கள், தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவர் பாரா என்ன, நான் ஆடுகள் பின்னால் அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு ஆண்டவர் கேதுரு மரத்தினால் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு வீட்டை உண்டு பண்ணியிருக்கிறார், எனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணியிருக்கிறார். இதே இந்த சாலமோன் ராஜா இது எழுதியிருக்கிறாரே, இவர் எப்படிப்பட்ட வீட்டை கட்டினார்னா, தொங்கு தோட்டம், வான அளவு அழகான ஒரு வீட்டை என்ன பண்ணாராம், கட்டினாராம். ஆனால் அந்த வீடெலாம் அவருக்கு நிலைச்சிருந்ததுனானா இல்லை. ஏன்னா பின் நாட்களில் ராஜாக்கள் வந்து என்ன பண்ணாங்க, எதிரி ராஜாக்கள் வந்து என்ன பண்ணாங்க, சூறையாடி கொண்டு போய் விட்டாங்க. அவருடைய சாப்டர் முடிஞ்ச பிறகு. அப்போ இன்றைக்கி நிறைய நேரங்களில் பிசாசு எப்போ யாரை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை சீரழிக்கலாம், எந்த குடும்பத்துக்குள்ளே போய் கிரியை செய்யலாம் என்று சுற்றி செல்கிறான். இதே சாலமோன் ராஜா தான் எழுதுகிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறார். இப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்களேன், அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். போதும். அப்போ பாருங்க, புத்தியுள்ள ஸ்திரீ. எனக்கு வீட்டை வந்து நம்ம சொல்கிறோம், வீடு கட்டப்படணும்னா உடனே நம்ம வீடை தான் நம்ம நினைக்கிறோமே தவிர நம்ம குடும்பத்தை நம்ம நினைக்கணும். நம்ம ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அது பெண்கள் கையில் தான் இருக்குது. பெண்களாகி நம்ம என்ன செய்யணும், புத்தியாய் செயல்படணும். என்ன வேணும், கணவருக்கு எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், கணவருக்கு என்ன வேணும், பிள்ளைகளுக்கு எப்படி பிடிக்கும், பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், பிள்ளைகள் எப்படி வளருகிறார்கள், நல்ல ஒழுக்கத்தில் வளர்கிறாங்களா, நல்ல தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வளர்கிறாங்களா, இப்படி நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தை ஒரு கண்ணோக்கமாக இருக்கணும். ஆண்டவர் அதனால தான் இங்கே சாலமோன் ராஜா சொல்கிறார், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இப்போ நம்ம புத்தியாக செயல்படணும். அது அன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி சில நேரங்கள் நம்ம புத்தி இல்லாமல் என்ன செஞ்சிடறோம், நம்ம குடும்பத்தை என்ன செய்கிறோம், சிதைத்து விடுகிறோம். இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் என்ன இல்லை, கூட்டு குடும்பங்கள் இல்லை. காரணம் இன்றைக்கி சொன்னது மாதிரி தான், நம்ம வாய்களுக்கு என்ன செய்கிறதில்ல, காவல் வைக்காததுனால எல்லாரிடத்துலையும் என்ன செய்கிறோம், மனம் போன போல் நம்ம என்ன செஞ்சிடறோம், பேசிடுறோம். குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் சண்டை சச்சரவு, இதனால் என்ன செய்யுது, குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பெரியவங்க இல்லை, வயதானவங்க. ஏன்னா நம்மளால் பார்க்க முடியல. சில பெற்றோர்கள் என்ன செய்கிறதில்ல, பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு இணங்கி என்ன செய்ய முடியல, ஒருமனப்பட்டு செய்ய முடியல. அதே போல் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன செய்ய முடியல, வாழ முடியல. இன்றைக்கி பிசாசு இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் தனிமையாக இருக்குது. நிறைய பாருங்கள், அதனால் ஈஸியாக என்ன செய்கிறான், குடும்பங்களுக்குள்ளே இறங்கி கிரியை செய்கிறான். கடந்த நாட்களில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு தகப்பனுக்கு மனைவி சண்டை போட்டுட்டு போயிட்டு வந்தனால தன்னுடைய மகளை வைத்து கொண்டு இருந்தாங்களாம். அப்போ லீவு நாளில் அவங்க அத்தை வந்து தங்கியிருக்கும் போது ஒரு மகன் வந்து அந்த மகளை ஒரு தலையாக விரும்பினதுனால
அந்த மகளை என்ன செஞ்சானா, கத்தியாலை கொலை செய்தான். எப்போ பாருங்க, அப்போ அந்த தாயின்னு ஒன்று இருந்திருந்தா அந்த அந்த பிள்ளையை என்ன செஞ்சுருப்பாங்க, பாதுகாத்திருப்பாங்க இல்லையா. பாருங்க, குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரிவினைகள் கொலைகளை கொண்டு வருகிறது பொல்லாத பிசாசாகிய சாத்தான். அப்போ நம்ம அதுக்கு விலகி காத்துக்கொள்ளணும். நம்ம வீட்டை எப்படி கட்டணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆவியானவர் சொல்கிற காரியம், நம்ம வீட்டை எப்படி கட்டணும் அப்படிங்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகம் 128:1 இப்படி சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்கே சங்கீதங்களின் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயந்து. இன்னைக்கு நம்ம குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? நம்ம குடும்பத்தை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் கட்டுக்கிறோமா? ஏன் ஆண்டவர் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இப்படி ஆசீர்வாதமாக இருப்பான், கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் இப்படி இருப்பான், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் இருக்கும். இப்படி ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்து ஏன் இப்படி ஆண்டவர் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தானா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8 9 10 வசனங்களை வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்பிராயிமின் மலை தேசத்தில் உள்ள வசனவாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள். என்ன பண்ணாங்க? கோபமூட்டினார்கள். இங்கே நியாயாதிபதி நாட்களில் யோசுவாவின் காலங்கள் முடிந்த பிறகு நியாயாதிபதிகள் எழும்புறாங்க. நியாயாதிபதிகள் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக என்ன செய்கிறாங்க, பயத்தோடு கர்த்தருக்கு இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும்னு அவங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதித்து அவங்க நடத்தி கொண்டு வராங்க. இப்போ நியாயாதிபதி காலங்கள் முடிந்து விட்டது. இப்போ வேறொரு சன்னதி உருவாகுது. எந்த சன்னதி உருவாகுது? வேறொரு சன்னதி உருவாகுது. அவங்க யார் அறியல, கர்த்தரையும் அறியல. கர்த்தர் எகிப்து தேசத்திலேருந்து தங்களுடைய முற்பிதாக்களை எப்படி வழி நடத்தி வந்தாங்கங்கிறதும் தெரியதில்லை. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பேரை தெரியும், அவங்க அடுத்தது நம்ம தாத்தா பேர் தெரியும், நம்ம பூட்டன் பேர் தெரியுமா, பாட்டன் பேர் சொல்லுவாங்க, என்ன பாட்டன் பூட்டன் சொல்லுவாங்க. அவங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? எங்கள் தாத்தா பேரே சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் என்ன இருக்கும், கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒவ்வொரு தலைமுறையில் உள்ள தாத்தா யார், பூட்டன் யார், பாட்டன் யார், நம்ம என்ன சந்நிதியிலேருந்து வந்து எப்படி இருந்தோம், இந்த காலத்தில் நம்ம வரும்போது ஆண்டவர் என்னை எப்படி கொண்டு வந்தார். நான் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஒரு விக்கிரக குடும்பத்திலேருந்து ஒரு வேளை நாங்கள் எங்கள் முற்பிதாக்கள் பார்க்க போனால் அவ்வளோ வைராக்கியமான அந்நிய தேவர்களை சேவித்தவர்கள். ஆனால் அவங்க மாறி வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்கள பற்றி நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். தாத்தா யார், பாட்டி யார், பாட்டன் யார், நாங்கள் எத்தனை தலைமுறை. அப்போ நாங்கள் இந்த 4வது தலைமுறை. அப்போ நாங்கள் 4வது தலைமுறைங்கும் போது ஆண்டவர் என்ன, அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் எவ்வளோத்துக்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோம், தேவனுக்கு பயப்படுற பயம் என் பிள்ளைக்கு இருக்கா. அப்போ இன்றைக்கி நிறைய நேரங்களில் பெற்றோர்களாகி நம்ம ஜெபத்துக்கு வந்தால் போதும், நம்ம ஆராதனையில் கலந்துக்கிட்டால் போதும். நான் தேசத்துக்காக ஜெபிக்க போகணுன்னா முதலால் என்ன செய்வோம், வீட்டில் என்ன பண்ணுறோமோ யாது பண்ணுறோமோ என்ன செய்கிறோமோ பார்க்கறது கிடையாது. என்ன செய்வோம், முதல்ல நீ கடை, நான் என்ன செய்கிறேன் ஜெபத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறோம், நிறைய பெண்கள் போயிடுறோம். ஆனால் பிள்ளை நம்ம கூட வருதா, நம்ம கணவருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுருக்கோமான்னு நம்ம என்ன செய்யறதில்ல, பார்க்குறதில்ல. பிள்ளைகள் வராததுனாலேயே இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு பரமண்டத்தில் இருக்க ஜெபமே தெரியறதில்லை. முதல் ஜெபமே இயேசு கற்றுக் கொடுத்த முதல் ஜெபம், பரமண்டத்தில் இருக்க ஜெபம் எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும்? நாங்கள் எங்களுடைய யூத்து பிள்ளைகள் வராங்க, சிறு பிள்ளைகள் வராங்க, அவங்கள இடத்துல நாங்கள் கேட்குறோம், நாங்கள் என்ன நீங்கள் பரமண்டத்தில் இருக்க ஜெபம் தெரியுமா கேட்டால் அது இயேசு சொல்லி கொடுத்தது. இயேசு சொல்லி கொடுத்து முத சீசர்களுக்கு நீ இப்படி தான் ஜெபிக்கணும்,
நீ ஜெபிக்கணும். பரமண்டத்தில் இருக்க ஜெபத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க முன்மாதிரியாக சொல்லி கொடுக்குறாங்க. அதையே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையே, அப்புறம் நம்ம எப்படி பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்ப்போம்? எப்படி கர்த்தருக்குள்ளே வீட்டை கட்டுவோம்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நம்ம எப்படி சொல்லிக் கொடுப்போம்? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டை முதல்ல என்ன செய், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் கட்டு. மனுஷனுக்கு பயப்படுறது, அப்பா பார்த்தா திட்டுவாங்க, நம்ம அம்மா திட்டுவாங்க, பாட்டி திட்டுவாங்க, தாத்தா திட்டுவாங்க, இப்படி மனுஷனுக்கு அல்ல, கர்த்தருக்கு நேராய் நீ நிறைய நல்ல படி வேதத்தை. இன்றைக்கி அது பாருங்கள், அவங்க பண்ணதுனால பின் அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க 8 வருஷம் என்ன செஞ்சாங்க, அடிமைகளாய் விற்கப்பட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர், இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்த தவறை செய்கிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு மனம் போன ஃப்ரீடத்தை கொடுத்துட்டோம். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம விதைக்க மறந்துட்டோம், கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம். இன்றைக்கி 90% கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியுதில்ல, வேத அட்டவணையே தெரியுதில்ல. அன்றைக்கி ஒரு பையன் பைபிள் எடுக்கிறான், அட்டவணை பார்த்து எடுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியல, தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நம்ம என்ன அடுத்த சன்னதி எங்கே போக போகுது, நம்ம அடுத்த சன்னதி நம்ம எப்படி வளர்க்குறோம், தேவனுக்கு நேராக வளர்க்குறோமா? ஆண்டவர் பார்க்குறார், நம்மளை பார்க்குறார். நம்ம பிள்ளை நம்ம மட்டும் ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவரே நான் மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு வருவேன்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. அதுக்கு தான் ஒரு உதாரணமாக ஒரு தேவ மனுஷன் ஒரு ஆட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவர் சொன்னார், ஆண்டவரே நான் எப்படியாவது இந்த உலகம் முழுவதும் நான் என்ன செஞ்சிருவேன், ஆதாயப்படுத்திடுவேன். இந்த உலகம் முழுவதும் நான் என்ன செய்ய போகிறேன், ஆதாயப்படுத்த போகிறேன். எப்படியாவது முடியும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லி அநேக மக்களை என்ன செய்ய போகிறேன், உங்கள் பக்கமாக திருப்ப போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஊழிய பாதையில் கடந்து சென்று அநேகருக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாராம். ஒருத்தரை ரட்சிப்பில்லை. அவர் சோர்ந்து போய் திரும்ப ஆண்டோடி சமூகத்துக்கு போனாராம். இன்றைக்கி முழுவதும் நான் ஊழியத்துக்கு போய் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி ஏசப்பா பரவாயில்ல, நான் என்ன செய்கிறேன், நான் இருக்கிற தெருவியாவது நான் என்ன செய்கிறேன், ஆதாயப்படுத்துகிறேன், நான் இருக்கிற பகுதிக்காவது நான் என்ன செய்கிறேன், இயேசுவை பற்றி சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு திரும்பவும் அவர் ஊழியத்தை பாதையை கடந்து போனாராம். அப்போ திரும்பவும் அவருக்கு சோர்ந்து போயிட்டாராம். ஆத்மா ஒன்றும் ரசிக்கப்படலையே, ஒரு ஆத்மாவும் எனக்கு செவி கொடுக்கலையே அப்படின்ட்டு. அப்போ திரும்ப ஆண்டோடி சமூகத்தில் போகும்போது ஆண்டவர் சொன்னாராம், முதல்ல நீ உன் குடும்பத்தை என்ன செய்ய, ஆதாயப்படுத்து. நீ என்ன செய்ய, மொத்தம் குடும்பத்தை ஆதாயப்படுத்து. நிறைய நேரங்களில் நம்ம சகோதரிமாருங்கள், நம்ம சகோதரர் முதல்ல என்ன ஊழிய பாதைக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், குடும்பத்தெல்லாம் பார்க்க மாட்டோம், ஊழியம்னு போவாங்க. ஆனால் குடும்பத்தை என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. பிள்ளைகளை குடும்பத்தில் இருக்கிற அவங்க பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக நடத்த மாட்டாங்க, வசனத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஜெபிக்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிச்சுன்னா, நான் கர்த்தருக்காக தான் நான் ஊழியம் செஞ்சேன், கர்த்தர் ஏன் இந்த சோதனை எனக்கு அனுமதிச்சார், இந்த பிரச்சனையை ஏன் அனுமதிச்சார்ன்னு நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் என்ன செய்யணும், முதல்ல வீட்டை கட்டணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வேதத்தின் ரகசியங்களை சொல்லிக் கொடுங்க. யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், ஜோஸ்வா, நியாயாதிபதி, இந்த புத்தகம் ஆகமங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். ஒரு யூதன் என்றால் இந்த 5 ஆகமங்கள் மனப்பாடமாக தெரிந்திருக்கணும். இந்த 5 ஆகமங்கள் மனப்பாடமாக தெரியும். அதனால தான் யூதர்கள் ஒரு குழந்தை பிறந்து 6 வயது வரையும் ஒரு பெற்றோர் தாய் என்ன செய்யணும், வளர்க்கணும். ஒரு தாய் என்ன செய்யணும், அந்த குழந்தைக்கு கர்த்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க மரியலம்மா. அதனால தான் 12 வயதில் தேவாலயத்தில் போய் யார்கிட்ட வேத பாரதம் முன்பாக அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் என்ன செஞ்சார், பதில் சொன்னார். அதை பார்த்து கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. காரணம், 1லேருந்து அந்த குழந்தை பிறந்து 6 வயது வரையும் ஒரு தாய் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொல்லணும், நம்ம தேவன் யாருன்னு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்கலான்னு எப்படி உலகத்தை ஆதாயப்படுத்த போகிறோம்? ஏசு நல்லவன் நம்ம பிள்ளைங்களுக்கு முதல் சொல்லணும். ஏசு இது பிடிக்காதுமா, அந்த பாவம் செய்தால் பிடிக்காது, பொய் சொன்னால் பிடிக்காது, திருடுனா பிடிக்காது. இது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆலயத்துக்கு ஒழுங்காக போகணும், உன் நடையை காத்து கொள்ளணும், நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் மகளேன்னு சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம மறந்து போகிறோம். 2வது 6 வயதுலேருந்து 12 வயது வரையும் ஒரு தகப்பன் என்ன செய்யணும், பிள்ளைகளை வளர்க்கணும். அந்த மகன் நடக்க ஆரம்பித்தோடனே அவன் மனம் போன போக்கில் போவான். சொல்லணும், இல்லைம்மா வேதத்தில் மனம் போல் போனவங்க ராஜாங்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, அவங்கெல்லாம் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை,
நீ கர்த்தருடைய வழியில் தான் நடக்கணும், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் தான் நடக்கணும்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். குடும்பத்தை அப்படி கட்டி வைக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நம்ம வீட்டை என்ன செய்யணும், கட்டணும். யார் யாருக்கோ பயப்படுறோம். ஒரு மேலான அதிகாரி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னால் என்ன செய்வோம், பயப்படுவோம். ஐயோ நம்ம வீடு இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், சுத்தம் பண்ணுவோம், க்ளீன்மையாக சுத்தமாக நீட்டாக வச்சுருப்போம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம நியாயாதிபதி ஏசப்பா, நம்ம உலகத்தை உண்டாக்கினவர், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம வீடை எப்படி நம்ம வச்சுருக்குறோம், சுத்தமாக வச்சுருக்குறோமா, நீட்டாக வச்சுருக்குறோமா? அப்போ பாருங்கள், நம்ம வீட்டை முதல்ல கர்த்தருக்கு நேராய் கட்டணும். அப்படி வேதத்தில் நம்ம கட்டின மனுஷர்கள் பார்த்தா தேவனுக்கு பயந்து வீட்டை கட்டினவங்க யாருன்னா யோபு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். யோபு தேவனுக்கு பயந்தவர். அதனால தான் அவர் பிள்ளைங்களை கூப்பிடுகிறார். வாரத்தில் ஒரு நாள் விருந்து வைத்து என்ன பண்ணுறாரு, ஐயோ என் மகன்கள் இருதயத்திலேயாவது தூசித்துவா. இன்றைக்காவது நம்ம வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைகளை கூப்பிட்டு உபவாசம் வச்சு ஜெபம் பண்ணுறோமா? நம்ம குடும்பமாக இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகள் ஒருவேளை நம்ம குடும்ப ஜபத்திலேயாவது நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்குறோமா, நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க, என்ன பேசுனீங்க, தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பேசுனீங்களா, இல்லாட்டினா வீட்டில் ஸ்கூலில் மிஸ்ஸுக்கு விரோதமாக ஏதாவது பேசுனீங்களா? என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது வந்து என் இடத்துல நாங்கள் குடும்ப ஜபத்தில் பேசும்போது அதை சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏதாவது தவறான வார்த்தை அவங்க மிஸ்ஸில் சொன்னால் கூட நான் சொல்லுவேன், அந்த வார்த்தை நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, நீ அப்படி பேசவே கூடாது. அவங்க டீச்சர் கனப்படுத்தணும் அவங்கள ஆசிரியரை உனக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க, நீ நல்ல பிள்ளைன்னோன்னா உன்னை திட்டிருப்பாங்களா இருக்கும். மற்றபடி வேறு நம்ம ஜெபம் பண்ணுவோம், இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு அவங்க உன்ட்ட எப்படி இருப்பாங்க, அன்பாக மாறிடுவாங்க. அவங்க எப்படி மாறிடுவாங்க, அன்பாக மாறிடுவாங்க. இப்படி தான் நாங்கள் சொல்லி ஒரு நாள் அழுதுட்டு வந்தாலும் என்ன பண்ணாலும் நாங்கள் நினச்ச மாட்டோம். ஒரு நாளும் டீச்சர் முன்னால் போய் நின்று சண்டை போட்டதோ கேள்வி கேட்டதோ கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்கள் கர்த்தர்ட்ட என்ன செஞ்சிருவோம், ஜெபம் பண்ணிடுவோம், ஏசப்பா அப்படின்ட்டு. அப்போ நம்ம பிள்ளைகளிடத்துல பேசணும், வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்படிலாம் வேத வசனம் சொல்லுதுமா, 10 கட்டளை. இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு 10 கட்டளை என்னென்னா தெரிய மாட்டேங்குது, கற்பனைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் தான், கற்பனையும் கட்டளையும் தெரியணும். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நம்ம என்ன செய்யணும், கட்டணும். அதே போல் பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் அதில் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு, அவர் பாருங்கள், அவர் 100க்கு அதிபதி. நம்ம நினைக்கிறோம் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்துட்டால் ஒரு நாள் குடும்ப ஜெபத்தை நம்ம செஞ்சிடறோம், நிப்பாட்டிடுறோம். கேட்டால் டயர்டாக இருக்குது, நமக்கு டயர்டாக இருக்குது, நம்மளால் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு ஜெபத்தடை பண்ணிடுறோம். பிசாசு அதுதான் நம்ம ஜெபம் தடையாயிடுச்சுன்னா நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு வேலி விலகுதுன்னு அர்த்தம். அப்போ பிசாசு என்ன செய்ய முடியும், ஈஸியாக நுழைஞ்சிருவோம் உள்ளே நுழைஞ்சு தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கஷ்டங்கள், வியாதிகள் இப்படிலாம் என்ன செய்யும், கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இவர் பாருங்கள், 100க்கு அதிபதி. அவர் 100க்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் எப்படி வந்தாரான்னா தேவனுக்கு பயந்து, தேவ பக்தி, அதே போல் ஜெபம் பண்ணுவதிலையும் தான தர்மம் பண்ணுவதுன்னு அவர் அவ்வளோ ஒரு மனுஷனாக இந்த பட்டணத்தில் வாழ்ந்தார். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தேவ தூதர்கள் தரிசனம் ஆகிறார். அப்போ பாருங்கள், அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லப்படலை, இஸ்ரவேலன் சொல்லப்படலை. ஆனால் அவர் எப்படி இருந்தார், தேவ பக்தியாக இருந்தார், தேவனுக்கு பயப்படுற பயம் இருந்துச்சு. அதை தான் ஆண்டவர் பார்த்தார். அதனால தான் தேவதூதர் அவங்க வீட்டுக்கு பேதுரு அனுப்புகிறார், நீ போ, அங்கே செசரியா பட்டணத்தில் ஒரு 100க்கு அதிபதி கொர்நேலியு இருக்கிறான், அவன் இடத்துல போன்னு சொல்லி அனுப்புகிறார். ஆண்டவர் இந்த தேவதூதன் நீங்கள் சொன்னோன்னே அந்த கொர்நேலியு 100க்கு அதிபதியும் சும்மா இல்லைங்க, அவர் அண்டையில் இருந்த ஃப்ரெண்டு எல்லாத்தையும் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு, அக்கத்தில் இருந்தவங்களாம் கூப்பிட்டு வீட்டில் என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு தேவ மனுஷன் வராரு, பேதுரு வராரு, அவர் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும், வியாதி சுகமாக சொல்லியிருக்க. நம்ம எத்தனை பேர் வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஜெப கூட்டம் வைக்கிறோம். நமக்கு சொந்த வீடு கொடுத்துருக்காங்க, வாடகை வீடே இருக்கட்டும், ஜெபம் பண்ணுறதுல நமக்கு இன்றைக்கி எத்தனை பேர் வீடுக்கு திறந்து கொடுக்குறோம். நம்ம வீட்டில் அது எப்படி நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், விடுதலை உபவாசம் ஜெபம் போவோம், முழுகிற ஜெபம் போவோம், அமாவாசை ஜெபம் போவோம், அது 10வது தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், எல்லாத்துக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம். உங்கள் வீட்டுக்கு என்றைக்கு இயேசு வர்றது, உங்கள் வீட்டில் என்றைக்கு இயேசு அற்புதம் செய்கிறது, நீங்கள் எப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும், கணவருக்கு எப்படி தெரிஞ்சு கொள்வாங்க, அவங்க இப்படி என் வேதத்தில் வசனம்லாம் இருக்குங்கிறத எப்படி அறிந்து கொள்வாங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறதுக்கு ஊழியக்காரன் நம்ம வீட்டுக்கு திறந்து கொடுக்கணும், உங்கள் சபை போதகர்கிட்ட சொல்லணும், சொல்லி அவங்கள ஜெபிக்க சொல்லணும். சொல்லும் போது பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிடணும், ஆண்டவரே அவங்களுக்கு அப்போ தானே சுவிசேஷம் சொல்ல முடியும், வந்து பாருங்கள், வந்து
பாருங்க, நாங்கள் இந்த கலங்கல் தெருவில் இருக்கும்போது அப்படி தான் எங்கள் வீட்டில் ஜெபம் முதல்ல ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா சகோதரியுமே கூடுவேன், யாருமே கூடாமல் இருக்க மாட்டேன். சிஸ்டர் நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே வருவாங்க. கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருப்பாங்களேன், கொஞ்ச நேரம் வந்து உட்காருப்பாங்க. யாராவது என்கிட்ட கவலைன்னு சொல்லி உடனே நம்ம பேச ஆரம்பிச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய கவலையை சொல்லுவாங்க. சொல்லும்போது நான் சொல்லுவேன், நீங்கள் ஏசப்பட்ட வாங்க, ஏசப்பா நிச்சயம் என்ன செய்வாங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஊழியக்கார் வராங்க, அவங்க ஜெபிச்சா அற்புதம் நடக்கும், வாங்க வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுவேன். அதனால் இந்த பகுதியில் எங்கள் வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கு பேரே ஜெப வீடு தான். எல்லோரும் கேட்பாங்க, இந்த சர்ச்சை நடக்குது, நாங்கள் வரலாமான்னு கேட்பாங்க சில பேர்லாம். ஏன்னா நம்ம வீட்டை திறந்து கொடுக்கணும். அப்படி திறந்து கொடுத்ததுனால தான் சீசர்கள்லாம் பெருகுனாங்க, கர்த்தருடைய வசனம் பெருகிச்சு. இன்றைக்கி நம்ம அதுக்கெல்லாம் என்ன செய்கிறோம், தடை பண்ணுறோம். என்னென்னா வீடு சின்னதாக இருக்குது, நான் அங்கே எங்கே போகிறது, ஹவுஸ் ஓனர் திட்டுவாங்க. அவங்களாம் திட்டவே மாட்டாங்க. டீனரில் கூட ஒரு சகோதரருக்கு நாங்கள் போய் ஜெபிக்க போகும்போது முதல்ல அப்படி தான் சொன்னாங்க. அந்த ஹவுஸ் ஓனரே கதவை தட்டி என்ன சொன்னார், ஜோம் தானே பண்ணுறீங்க, அது ஏன் கதவு பூட்டிட்டு ஜோம் பண்ணுறீங்க, நாங்களும் வந்து உட்காரணுமான்னு வந்து உட்கார்ந்தாங்க. நம்ம தான் என்ன செய்கிறோம், ஹவுஸ் ஓனருக்கு பயந்துட்டு ஜெபத்தையே தடை பண்ணுறது. தடை பண்ணிங்கன்னா யார் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடா, பிசாசு கிரியா. அப்புறம் எப்படி பிள்ளைங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற பயத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்? உங்கள் பிள்ளைங்களும் உட்காராது, கணவரும் உட்கார மாட்டாங்க. அப்போ முதலாவது நம்ம குடும்பத்தை கர்த்தருக்கு பயந்து பயத்தில் என்ன செய்யணும், வீட்டை கட்டணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு பயப்படுற பயம். தேவன் இன்னார், அவர் இப்படிப்பட்டவர், நம்ம அவருக்கு பயந்து தான் வாழணும் மகளே. இப்படி தான் கர்த்தர் பார்ப்பார். தப்பு பண்ணால் கண்டிப்பார். பொய் ஊதரு கர்த்தருக்கு அருவருப்புன்னா நீ பொய் சொல்லக்கூடாது. திருடுறது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது, இதை செய்யக்கூடாது. இதை நம்ம பிள்ளைகள் இடத்துல சொல்லிக் கொடுக்க நம்ம முதல்ல பெற்றோர்களாக இங்கே நம்ம நல்ல வேதத்தை தெரிஞ்சிருக்கணும், உட்காந்து சொல்லணும், விடக்கூடாது. என் பிள்ளையை எப்படியாவது கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்த்துடணும். அதுதான் மிகுந்த சந்தோஷமா. யோவான் எழுதும் போது சொல்கிறார், தேவனை அறிகிற அறிவை என்னது, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதை குறித்து நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்போ நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் முதல்ல நம்ம குடும்பத்தை கட்டணும். அப்படி கட்டினா தான் நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நமக்கே தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம குடும்பத்தில் இல்லைன்னா எப்படி பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராய் வளர்ப்போம்? ரெண்டாவது ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கும்போது, ரெண்டாவது நம்ம குடும்பத்தில் எதில் கட்டணும்னா விசுவாசத்தில் கட்டணும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம குடும்பத்தில் எது குறைவுனா விசுவாசம்தான். அதுக்கு உதாரணமாக வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது. நம்ம வீடு கண்மலை மேல உறுதியாய், அது விசுவாசத்துக்கு அடையாளம். விசுவாசமாய் நம்ம வீட்டை கட்டணும், விசுவாசத்துல கட்டணும். ஒருவேளை நம்ம வீட்டில் ஒண்ணுமே இல்லாம இருக்கும், கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார், நிச்சயம் கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னைக்கு என் வீடு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், என் பிள்ளைக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு என்னால் முடியாமல் இருக்கலாம், நல்ல துணி வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை எனக்கு நல்ல வாடகைக்கு பணம் கொடுக்க முடியாமல் நான் ஒரு சின்ன வீட்டில் இருக்கேன். இந்த நிலைமை வைக்க மாட்டார் கர்த்தர். விசுவாசிக்கணும், ஆண்டவரே எனக்கு நிச்சயமாக என் எல்லையை பெரிதாக்க போகிறீங்க, என்னை என் குடும்பத்தை சமாதானமாக வைக்க போகிறீங்க. ஒருவேளை நமக்கு கடன் பிரச்சனையினால் நம்ம குடும்பம் போராடலாம், ஒருவேளை பிசாசின் கிரியினால் போராட்டம் இருக்கலாம், வியாதிங்கிற போராட்டம் நம்மள இருக்கலாம், அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால வருகிற போராட்டங்கள் இருக்கலாம். இதெல்லாம் எப்படின்னா பெருமழை வர மாதிரி இருக்கும், பெருவெள்ளம் வர மாதிரி இருக்கும், பெரிய காற்று அடிக்கிறது போல இருக்கும். இதெல்லாம் வந்தாலும் நம்ம வீடு எங்கே இருக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, கண்மலையின் மேலே நம்ம என்ன செய்யணும், விசுவாச பாதையில் நம்ம வீட்டை கட்டணும். நம்ம கணவர் ஒருவேளை வேலையில் சோர்ந்து போய் வராங்க, ஒன்றுமே இல்லை வராங்கன்னா நம்ம என்ன செய்யணும், விசுவாசமாக சொல்ல, கவலைப்படாதீங்க, இந்த இல்லைனாலும் அடுத்த முறை என்ன செஞ்சலாம், நமக்கு அந்த லாபம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க, இந்த பிஸ்னஸில் சோர்ந்து போகாதீங்க. கடனில் ஒருவேளை சோர்ந்து போய் உட்காந்துனா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும், விசுவாசமான வார்த்தைகளை பேசணும். பிள்ளைகளிடத்தில் பேசும்போது ஒருவேளை நம்ம பிள்ளைகள் ஒருவேளை மார்க்கில் குறைவாக இருக்கலாம், படிப்பில் குறைவாக இருக்கலாம், உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நீ ஒன்றுத்துக்கு வர மாட்ட அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. கவலைப்படாத, நீ படிப்ப, நீ என்ன செய்வ, படிப்ப, உனக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார். இப்படி நம்ம பிள்ளைகளை விசுவாச பாதையிலே நடத்தணும், விசுவாசத்திலே நடத்தணும்.
அப்போதான் அந்த பிள்ளைகள் உறுதியாக இருக்கும், எந்த இடத்துல சோர்ந்து போகாது, விழுந்து போகாது, தவறான பாதைக்குள்ளே போகாது. நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும், விசுவாச பாதையில் நம்ம நடத்தணும். நம்ம குடும்பத்தை ரெண்டாவது என்ன பண்ணணும், விசுவாசத்தில் கட்டணும். அதான் கண்மலையின் மேலே நம்ம வீட்டை என்ன செய்யணும், கட்டணும். மூணாவது எது மேலே கட்டணும்னா கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பணும். நம்ம வீட்டை எப்படி கட்டி எழுப்பணும், கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பணும். அதுக்கு உதாரணமாக வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 3:11 சொல்லப்படுகிறது, போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. யாராலும் முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல என் நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலே. என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். இந்த நிலைமையில வைக்க மாட்டார். இந்த நிலைமையிலேயே நான் வாழ மாட்டேன். நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறேன், கர்த்தரை சார்ந்து இருக்கிறேன். கர்த்தருக்குள்ளே என் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். என் பிள்ளையை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்புவேன். கணவரை கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்புவேன்னு நம்ம என்னைக்கு அந்த தீர்மானம் எடுக்கிறோமோ கர்த்தர் அப்படியே மகிமையாய் நம்ம வீட்டை என்ன செய்வார், கட்டுவார். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கீழே சொல்லப்பட்டது போல 12ஆம் வசனம் சொல்லப்படுது, ஒருவன் எப்படி கட்டுகிறான், நான் வெளிப்புறமா நம்ம உலகத்தில் கெட்டுறதா இருந்தால் நம்ம எப்படி கட்டுறோன்னா, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இங்க நம்ம பொண்ணுனால, பொருள்னால, பேருனால, படிப்புனால இந்த உலகத்தில் நம்ம வீடை கட்டணும் நீங்கள் நினச்சி பிரயாசப்பட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மளை எப்படி சோதிப்பாராம், அக்கினினால் நம்மளை சோதித்தா நம்ம நிற்போமா, நம்ம வீடு நிற்குமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றும் இல்லைங்க. கடந்த ஆண்டுகளில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு நாடு, நிறைய நாடுகள் இந்த பூமி எதிர்ச்சினால் எத்தனையோ பில்டிங் தரமட்டமாச்சு. சொன்னாங்க 30 வீடு இருந்த ஒரு மனுஷன் ஒரே நாளில் பிச்சைக்காரனாக மாறிட்டானு. இன்றைக்கி நம்மளும் உலக மனுஷர்கள் செய்தது போல் இந்த வெள்ளினால் விலையேறப்பட்ட மரம் கல் இப்படி என் வீட்டை கட்டணும், அப்படி என் வீட்டை கட்டணும்னு சொல்லி கட்டுறமே தவிர, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வீட்டை கட்டுக்கிறோமா? கர்த்தருக்குள்ளே என் வீட்டை கட்டுகிறேனா? என் அஸ்திபாரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மேலே என் வீடு கட்டப்படுகிறதா? என் வீட்டுக்கு இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? என் பிள்ளைக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிறாரா? என் கணவருக்குள்ளே இயேசு வாசம் பண்ணுகிறாரா? என் வீட்டை நான் எப்படி கட்டுகிறேன்? அதுதான் இங்கே சாலமோன் சொல்கிறார் 127:1, நீங்கள் வீடை கட்டணும், நீங்கள் பிரயாசப்படாதீங்க, அது விருதாவாக போயிடும். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டை கர்த்தருக்குள்ளே கட்டுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே கட்டுங்க. அதை கட்டி எழும்பணும். ஆண்டவரே என் வீடு கட்டி எழுப்பப்படணும். இன்றைக்கி நிறைய குடும்பத்தை பார்க்கும்போது வரதட்சணையினால் கொடுமைகள், இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் தற்கொலை. இன்றைக்கி கடந்த நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீங்க, ஒரு இன்ஸ்பெக்டரும் போக்குவரத்து துறையில் இருக்கிற ஒரு பணிபுரிகிற ஒரு இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் அவங்க மனைவி கவர்மெண்ட் டீச்சர், அவங்க பாருங்கள் தன்னுடைய பிள்ளை ஒரு மகனை விரும்பிட்டான்ங்கிறதுக்கோசம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருமே தாய் தகப்பன் 2 பேருமே ரயில் முன்பாக விழுந்து மரித்து போகிற காரியங்கள். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிசாசு கலைகளை விதைக்கிறான். எவ்வளோ நகை போட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக சேர்க்குறோம், பொண்ணு சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், வீடு சேர்க்கணும், ஆஸ்தி சேர்க்கணும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயத்தில் சொல்லி கொடுக்குறோமா? நம்ம வீட்டை கர்த்தருக்குள்ளே கட்டணும்னு நினைக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறோமா? விட்டுரும். நம்ம நிறைய நேரங்களில் இப்படி தான் பாருங்கள், அந்த மகள் இந்த வரதட்சணை கொடுமைகளை பார்க்கும்போது பாருங்கள், இன்றைக்கி பிசாசு ஒரு இடத்துல நடக்குதுன்னு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு மகள் ரீதாங்கிற ஒரு மகள் 300 சவரம் நகை எடுத்தாங்க இல்லையா, அப்போ போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அந்த மகளை பாருங்கள், அந்த திருப்பூர் பகுதியில். ஆனால் அந்த மகள் வாழ்ந்து முடிஞ்சதா பாருங்கள், மகள் எப்படியோ ஒரு கொடுமை. அது பாருங்கள், அது ஒரு ஃப்ரீட்டு போய் அடுத்தது ஒரு இராணுவத்தில் பணிபுரிகிற டாக்டராம், அவருக்கு அவ்வளோ அவங்க அப்பா நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் என்ன செய்கிறான், இன்னைக்கு அவங்க இந்த பொண்ணும் வாழவே இல்லை, அவங்களும் இதே மாதிரி சூசைட். பாருங்கள், ஒன்று போய் பிசாசு ஒரு காரியத்தை திணிச்சானா அதே அப்படி நடக்குது பாருங்கள் குடும்பத்துக்குள்ளே. தற்கொலைன்னா அதே தற்கொலை.
வரதட்சணை கொடுமையினால் சாகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து குடும்பத்தை குடும்பம் ஒன்றும் இல்லாதபடி அவன் எல்லாத்தையும் என்ன செய்கிற கெடுத்து போடுகிறான், எல்லாத்தையும் அழித்து போடுகிறான். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட வரதட்சணை கொடுமைகள் நடக்கக்கூடாது, நம்ம குடும்பத்துக்குள்ளே காணப்படக்கூடாது. நீ வர்ற நாட்கள்லாம் நகையை போட்டு கட்டிட்டு போகிற காலம்தான் வரணும். ஈசாக்கு என்ன பண்ணார், தன்னுடைய ரெபெக்காளுக்கு உச்சிதமான பொருட்கள் கொண்டு போய் என்ன பண்ணார், காதாணிகளும் கடகங்களும் போட்டாங்களாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு பாக்கியவதியில் ரெபெக்காள் சிஸ்டர். அவன் அப்போ பாருங்கள் அவ்வளோ பாருங்கள், அந்த மாதிரி காலங்களை கர்த்தர் எழுப்பி தரணும். தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்கு பயந்து அவருடைய விசுவாச பாதையில் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யணும், வளர்க்கணும். ரெண்டாவது, பெற்றோருக்கு பிரியமில்லாதபடி இன்றைக்கி பிள்ளைகள் மனம் போன போக்கில் வாழ்கிறதுனால இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கூடிய காலங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிற போய் இப்போ என்ன ஆகிட்டு பெற்றோர்கள் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய காரியங்கள் வருது. அப்போ நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தேசத்தில் என்ன செய்யக்கூடாது, நம்ம குடும்பத்தில் காணப்படக்கூடாது. நிறைய குடும்பங்களில் பிரிவினைகள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் பிரிஞ்சிடுறாங்க. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி சொல்லும்போது நான் கேட்டேன், மகன் எப்படி இருக்கிறான், மருமகள் எப்படி இருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை தான், வந்தா நேராக பாத்ரூம் போயிட்டு வந்து ஏதோ ஒன்று சொன்னேன், பொட்டனை பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டா வெளியே, நீ வந்தால் என் கூட வந்து வாழு, இல்லைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நல்லா ஜெபிக்கிற குடும்பம், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை. பாரு, இந்த மகன் இங்கே தாய் வீட்டில் இருக்கிறான், அவள் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க பாருங்கள். பெற்றோர்கள் என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்லணும். கேட்டாலும் கேட்கலனாலும் புத்தி செலுத்துறதுல நம்ம என்ன செய்யணும், தரித்து இருக்கணும். பெற்றோர்கள் அது கேட்காது, அது உருப்படாது, அது சொன்னால் எங்கே பட்டு தான் அனுபவிக்கணும். பட்டுச்சுன்னா நம்மளும் தான் கூட சேர்ந்து அனுபவிக்கணும். கஷ்டப்படுறது யார் பண்ணணும், நம்மளும் சேர்ந்து பண்ணணும். அதுக்கு முன்னாலே படும் விழுந்தால் எந்திக்க மாட்டேன். அது அடிபட்டுச்சுன்னா அந்த காயம் பயங்கரமாக இருக்கும், வலியை நீ தாங்க மாட்ட, கேர்ஃபுல்லாக இரு, இது செய்யாத, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். அது கேட்கவே கேட்காது, கேட்க வைக்கணும். நம்ம மற்றதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, படிக்கலைன்னா பாருங்களேன், எங்கேயாவது பிடிச்சி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் எந்த பெற்றோர்களாவது பிள்ளைங்களை பக்கத்தில் வச்சுருப்போமா? அதெல்லாம் கிடையாது. 4 அடி போட்டு மிதி போட்டு எப்படியாவது போட்டு நினச்சணும் ஸ்கூலில் கொண்டு போய் தள்ளிடணும். அங்கேருந்து வந்து கொஞ்ச நேரம் கூட அந்த பிள்ளை வீட்டில் விளையாடாது. ஒட்டனு கிளம்பு டியூஷனுக்கு 5 மணிக்கு டைம் ஆயிடுச்சு, இப்போ விட்டா நீ அதுக்கப்புறம் படிக்க மாட்டேன், வா தூக்கம் வருவாண்டு. அது தூங்குதோ இல்லையோ மூஞ்செல்லாம் கழுவி திரும்ப என்ன செய்கிறோம், டியூஷனில் கொண்டு போய் தள்ளிடுறோம். அங்கே தான் ஸ்கூலில் தான் என்ன பண்ணுது, 8 மணி நேரமா எத்தனை மணி நேரம்லாம் எனக்கு தெரியல, அத்தனை மணி நேரம் படிச்சுட்டு வருது. காலையில் போகுது, எத்தனை மணிக்கு, 7:30 மணிக்கே பஸ்ஸில் ஏற்றி விட்டுறோம், சாப்பாடை கட்டி அவித்தாமையும் அனுப்பிச்சி விட்டுறோம். அதுக்கப்புறம் அது எத்தனை மணிக்கு வருது, சாயங்காலம் 4 மணி 5 மணி தான் வருது. ஆனால் அப்போமா என்ன செய்கிறோம், திரும்பியும் சாப்பாடு கட்டு, திரும்பியும் ஊட்டு, திரும்பியும் தள்ளி விட்றோம். இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம் பெற்றவங்க. பிசாசு இன்னைக்கு நிறைய குடும்பத்தில். அதனால தான் உங்கள் பிள்ளைங்கள் நீங்கள் சொல்லும் போது அது கேட்க மாட்டேங்குது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை தேடுகிறத நீங்கள் சொல்லி பார்த்து வளர்த்து பாருங்கள். அந்த பிள்ளைங்கள் அப்படியே முதிர் வயதில் உங்களை விடாது. எத்தனை முதியோர்கள் இன்றைக்கி இல்லங்கள் தொடங்கிடுச்சு பார்த்தீங்களா? நிறைய முதியோர்கள் மரித்து போகிறாங்க, பெற்றோர்களாக கைவிடப்பட்டு இன்னைக்கு. அதனால் அந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாது நம்ம குடும்பத்துக்குள்ளேனா. நம்ம குடும்பத்தை எப்படி கட்டணும், கர்த்தருக்குள்ளே கட்டணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் கட்டணும், விசுவாசத்தில் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தை என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே கட்டணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாவரும் எழுமி நிற்போமா?